மந்திரம்ன்ற நிகழ்ச்சி மூலமா தினமும் உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த திருமூலரோட திருமந்திரத்தோட முதலாம் தந்திரத்துல கடைசி மந்திரம், அதாவது நான் தொகுத்த கடைசி மந்திரம். நிறைய பாடல்கள் இருக்கு. அத்தனை பாடல்களையும் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் நம்ம ஒரு டீசர் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல விருப்பம் இருந்தா அந்த புத்தகத்தை எடுத்து நம்ம மொத்த பாடல்களையும் அந்த பொருளையும் கூட படிக்கிறதுக்கான ஒரு அறிமுகமா கூட இந்த நிகழ்வை நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் கொண்டு வந்த அந்த பாடலோட தலைப்பு பார்த்தோம்னா நடுவு நிலை அப்படின்னு. நம்ம மிடில் பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய மகான்கள் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஏன் அந்த மிடில் பாத் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு தராசுலையோ இல்ல ஒரு நூலை கட்டி தொங்க விட்டாலோ எப்ப அது மிடில்ல நிற்கும்? இந்த ரெண்டு பக்கமும் அலைவு இல்லாதப்பதான் அது மிடில்ல நிக்குது. அப்ப அந்த அலைவுன்றது அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, ஒரு வகையில சொன்னா சொர்க்கமா இருந்தாலும் சரி, நரகமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே அலைவு தான். அந்த அலைவு இல்லாத ஒரு நிச்சலமான நிர்மலமான ஒரு மனது, ஒரு நிலை, அதுதான் அந்த நடுநிலையில கிடைக்குது. அப்ப இந்த பக்கமும் நம்ம சாய மாட்டோம், அந்த பக்கமும் சாய மாட்டோம். ஒரு பேலன்ஸ்டு லைஃப் மாதிரி. அது எல்லா மகான்களும் சொல்றதுதான். இன்னைக்கு அந்த பாடலை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். நடுவு நின்றார்க்கு அன்றி நாணமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே அப்படிங்கிறார். இந்த நடுவு நின்றார்க்கு அன்றி அப்படின்னா முதல் லைனை பார்க்கலாம். அதாவது மிடில் பாத்துல இல்லாம இருந்தா, நம்ம சில பேர் ரொம்ப தியானத்திலேயே மூழ்கிடுவாங்க. இந்த பக்கம் குடும்பத்தை ரொம்ப கவனிக்கிறது இல்லை. சிலர் அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே சிக்கிக்கிட்டு தியானத்தை ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு வச்சுக்கிறாங்க. அந்த ரெண்டுமே நடுவு நின்றார்க்கு அன்றி, அது ரெண்டுக்கும் நீங்க சரியான ஒரு நிலையை எடுக்கலன்னா ஞானம் இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு இதுவா சொல்றாருன்னு நினைக்கிறேன். அறிவு இல்லை அப்படிங்கிறத அப்படி சொல்றாரு. அதாவது நம்ம தியானத்தினால பெறக்கூடிய ஞானமோ இல்ல அந்த வாழ்க்கையில உலகாய வாழ்க்கையில வாழக்கூடிய கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இது ரெண்டுமே நமக்கு இல்லாம தான் போகும். அதுக்கு என்ன வேண்டி இருக்கு அப்படின்னா ரெண்டுத்திலுமே நடுவு நிலையில இருக்கதான் வேண்டி இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஞானம். இல்லைன்னா ஞானம் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு. நடுவு நின்றாருக்கு நரகமும் இல்லை அப்படிங்கிறார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரகம்னா சொர்க்கமும் இணைச்சிட்டு தான் வருது. இப்ப பகல்னு சொல்லும் போது இருட்டு அது கூட சேர்ந்துதான் வருது. நல்லதுன்னு சொல்லும் போது கெட்டதும் அது கூட சேர்ந்துட்டு தான் வருது இல்லையா? வெறுப்புன்னும் போதே அந்த காதலும் அதோட சேர்ந்துதான் வருது. விருப்பு எவ்வளவு ஒரு நிமிஷத்துல வெறுப்பாவும் மாறுது. அது எல்லாமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. இப்ப அந்த நரகமும் இல்லைன்னா நமக்கு சொர்க்கமும் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். அந்த நடுவு நின்றாருக்கு நரகமும் இல்லை, சொர்க்கமும் இல்லைன்னு எடுத்துக்கலாம். நம்ம உடனே நரகமும் இல்லைன்னா சொர்க்கத்துல போய் செட்டில் ஆகிடும், அப்படி இல்லை. அவங்களுக்கு எல்லா நிலையுமே சரியாத்தான் இருக்கும். இப்ப எல்லாமே சரியா இருக்குன்னா அங்க தவறு எங்க இருக்கு? எதற்காக மற்றவங்க நம்மகிட்ட அப்படி பிஹேவ் பண்றாங்க, எதற்காக நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு புரிஞ்சிரும் போது எதையும் குற்றப்படுத்தாம யாருக்கும் தீர்ப்பளிக்காம அந்த நிலை ஒரு நரகம் இல்லாத நிலைன்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நடுவு நின்றார்க்கு, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார் அப்படிங்கிற. அதாவது அப்ப நரகம் இல்லைன்னா தேவர் உலகத்தை தான் சொல்றாங்க. ஆனா சொர்க்கம்னு நம்ம எடுத்துக்கிறத விட அந்த தேவர் நிலை அப்படின்னா இமைக்காத கண்கள்னுவாங்க. தேவர்களை இமைக்காத கண்கள் உடையவர்கள் அப்படின்னா, நான் இமைக்கும் போது ஒரு நிகழ்வு மாறுது இல்லையா? கணத்துக்கு கணம். அந்த இமைக்காத நிலை, எந்த நிலையுமே அவங்களுக்கு மாறாது. இருக்கிறத அப்படியே அவங்களால பார்க்க முடியும். எந்த அந்த ஒரு இடைப்பட்ட காலம் கூட அவங்களுக்கு அந்த கட் பண்ற நேரம் கூட இருக்காது. அப்படி ஒரு நிலையில இருக்கிற தேவர்கள் மாதிரி நம்ம ஆயிடலாம். இதுக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிரியாரா இங்க இருந்தவரா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மதத்துல ஒரு தலைவரா இருந்தவர். அவரு அங்க போய் இறந்த பிறகு போயிருக்காங்க.
அப்ப அவருக்கு சுத்தி எல்லாம் ஒரே பெண்கள் வந்து அவங்களுக்கு எல்லாம் பணிவிட செய்யறது, உணவு கொடுக்கறது, அப்படியே மஞ்சத்துல இருக்கிறது, ரொம்ப எந்த வேலையும் இல்ல, ரொம்ப அப்படியே அழகா லைஃப் போயிட்டு இருக்கு. அவர் வந்து அப்பா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. அதுவே ரொம்ப நாள் ஆக ஆக அவரால இருக்க முடியல. நீங்க எல்லாம் நினைப்பீங்க நம்ம வந்து எதுவுமே வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு போதும் அப்படின்னு. சவால்கள் இல்லாத வாழ்க்கையை ஆன்மா விரும்புறது இல்லை. அதனால அவங்க அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் அவருக்கு போர் அடிச்சுது. அவர் கேட்கிறாரு, நான் போய் கொஞ்ச நாள் நரகத்தை பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச பதில் தான் அதிர்ச்சி. அவர் சொல்றாரு, இதுதான் நரகம், இது சொர்க்கம் இல்லை அப்படின்னு பதில் சொன்னாங்களாம். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குது பாருங்க, நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டா அது சொர்க்கம் இல்லை. அது நமக்கான ஒரு சவாலும் இல்லாத ஒரு உயிர்ப்பில்லாத வாழ்க்கையா இருக்கும். அந்த உயிர்ப்பில்லாத வாழ்க்கை நமக்கு நரகம்தான் இல்லையா? அது அழகா சொல்ற மாதிரி இருந்தது. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார். நல்ல தேவர்களா ஆயிடுவாங்க. தேவர்களா அந்த இமைக்காத இமைகளோட அத்தனையும் இருக்கிறத உள்ளத உள்ளபடி பார்க்கக்கூடியவர்கள். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனேங்கிறார். அந்த வழியில தான் நானும் நிக்க போறேன். நின்னுட்டேன்னு சொல்றாரா இல்ல நிக்க போறேன்னு சொல்றாரா? எல்லா மகான்களும் ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்றோம். இன்னும் எங்க பாதை இருக்கு, இன்ஃபினிட்டி, இன்னும் முடிவில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாதையை அவர் ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா? அந்த மிடில் பாத்ன்றது எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையிலன்றத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கு. மீண்டும் இந்த மந்திரத்தை ஒரு முறை பார்க்கலாம். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? இன்னைக்கு இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.